வணக்கம். திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்திலிருந்து அமைச்சர் உதயகுமார் அவர்கள் பேசுகின்றேன். ஒவ்வொரு புதனும் வெள்ளியும் நாம் பல்வேறு தலைப்புகளிலே பல சிறந்த தமிழறிஞர்கள் நம்மிடையே நல்ல செய்திகளை எல்லாம் அருமையாக எடுத்துச் சொல்கின்ற வகையிலே இன்றைய தினம் ஜமால் முகமது கல்லூரியின் தமிழ்துறையை சார்ந்த முனைவர் கலையரசி அவர்கள் சங்ககால மகளிர் பற்றி அருமையான செய்திகளை எல்லாம் நமக்கு அருமையாக எடுத்து சொன்னார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய விருந்தோம்பல், அவர்களுடைய வீரம் என்று பல்வேறு செய்திகளை நமக்கு தெளிவாக ஒரு படமாக எடுத்து காட்டினார்கள். அப்பேற்பட்ட ஒரு முனைவர் அவர்கள் அந்த முல்லையிலே நமக்கு சொல்லுகின்ற மாதிரி கணவன் என்பவன் காளையை அடக்குபவனாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் மனம் செய்து கொள்வேன், இல்லை என்றால் அவன் மறு பிறவி என்றாலும் கூட அவனை நினைக்க மாட்டேன் என்று வீரமங்கைகளாக வாழ்ந்த அந்த செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல மாலை பொழுதாக அமைந்தது. அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தின் அமைச்சர் ஐயா உதயகுமாரன் ஐயா அவர்களும், துறை செயலாளர் வீட்டிருக்கக்கூடிய நல்ல குருவாக விளங்கிய சேனாபதி ஐயா அவர்களுக்கும், அருகில் வீட்டிருக்கக்கூடிய இரு ஐயாக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்ச்சங்கத்தில் முதல் மேடை எனக்கு. புத்தக கண்காட்சியில் எங்களுடைய கவிப்பாவை கவிதை களம் குழுமத்தின் அந்த தொகுப்பு நூலை பார்த்துட்டு ஐயா பேச வர முடியுமா அப்படின்னு ஒரு முறை கேட்டிருந்தாங்க. நானும் ஐயா கேட்குறாங்கன்னு மறுப்பே சொல்லாமல் சரின்னு சொல்லிட்டேன். தலைப்பு நீங்களே கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஐயா கேட்டதற்கு இணங்க சங்ககால மகளிரை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அதையே பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை எனக்கு வணக்கத்தையும் நன்றியை உரித்தாக்குகிறேன். சங்ககால மகளிர் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய காதல் எப்படி இருந்தது, வீரம் எப்படி இருந்தது, விளையாட்டு எப்படி இருந்தது, தன்னுடைய வாழ்க்கை துணை நலத்தை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, எப்படி வாழ்க்கையில விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க, புதல்வர்களை பெற்று எப்படி பேணி வளர்த்தாங்க, தன்னுடைய இல்லற கடமையை எப்படி பேணி வளர்த்தாங்க, விருந்தோம்பல் எப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அப்படியே ஒவ்வொரு பட்டியலிட்டு மீண்டும் ஒரு முறை சங்க காலத்திலேயே வாழ்ந்த ஒரு காட்சியை என்னால் முடிந்த இயன்ற அளவிற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் புதுப்பித்தமைக்கு அப்படி ஒரு வாய்ப்பை நல்கிய தமிழ்ச்சங்கத்து அமைச்சரையாவுக்கும் துணை அமைச்சரையாவுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்வுலங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தை பொறுப்பேற்று மிகச்சிறப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, ஒவ்வொரு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தமிழ் இலக்கிய கூட்டங்களை மிகச்சிறப்பாக இந்த தமிழ்ச்சங்கம் நடத்தும். இன்றைய நிகழ்வில் ஜமால் முகமது கல்லூரி பேராசிரியர் முனைவர் கரு தமிழரசி அவர்கள், ஐயோ வளர்த்துட்டேன், குழப்பிவிட்டேன் ஐயா, கட் பண்ணுங்க. முனைவர் கரு கலையரசி அவர்கள் சங்ககால மகளிர் குறித்து மிகச்சிறப்பாக கருத்துக்களை இங்கே பொழிந்தார்கள். சங்ககால மகளிர் அறிவுத்துறையிலே மிகச்சிறந்து விளங்கினார்கள். கல்வி கேள்விகளில் மட்டுமல்லாது விருந்தோம்பு பண்பிலும் வீரத்திலும் அவர்கள் தலை சிறந்து நின்றதை அவர்கள் இங்கே எடுத்து உரைத்தார்கள். சங்ககால மக்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல பாடமாக அமைவதை அவர்கள் கூறியது மிகச்சிறப்பாக இருந்தது. பல்வேறு இலக்கிய பாடல்களை எல்லாம் அவர்கள் எடுத்து தன்னுடைய அந்த பொருண்மைக்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்திலே மிகச்சிறப்பாக அவர்கள் கூறினார்கள். அம்மையார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல ஒரு இலக்கிய பொழிவை கேட்பதற்கு வாய்ப்பு தந்த அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய திரளாக வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கு நன்றி. இங்கே நம்முடைய பாஸ்ட் நியூஸ் நிறுவனர் ஐயா பாபு அவர்களுக்கும், ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், ஐயா ஓவியர் பெருமாள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தமிழ் சங்கத்தினுடைய நிகழ்வுகள் நாளும்
ஒளிமயமாக நடைபெறுவதை வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.